ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேஸ் நியூஸ் தமிழ். இன்றைக்கி நம்முடைய சோலார் சிஸ்டத்துக்கு அடுத்தபடியாக இருக்கிற கேலக்ஸி மற்றும் யூனிவர்ஸ் பற்றின ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சோலார் சிஸ்டம் மட்டும் தான் பார்த்தோம். இனிமேல் இது கொஞ்சம் தாண்டி பார்க்கலாம். ஓகே, எட்விட் ஹுப்புல் அப்படின்றவர் தான் முதல்ல நம்மளுடைய யூனிவர்ஸ், நம்முடைய பிரபஞ்சமானது விரிவாகிக்கிட்டே போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னார். அப்படின்னு பார்க்கும்போது விரிவாகிக்கிட்டே போகுதுனாக்கா ஒரு சர்டன் பாயிண்டில் அது ஒரு இடத்துல இருக்கணும். ஸோ அதையும் விரிவார வேகத்தை கணக்கிட்டு 14 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு புள்ளியாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்கிறாங்க. அடுத்தபடியாக நம்மளுடைய இந்த பிரபஞ்சத்தில் பில்லியன் கணக்காக கேலக்சிஸ் இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. நம்பிக்கையாக தான் இருக்குது. இது இன்னும் நம்முடைய பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது யூனிவர்ஸில் 70% இருக்கிற பகுதியானது டார்க் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீதி 25% டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிற 5% மட்டும்தான் இந்த கேலக்சிஸு, அந்த கேலக்சிஸு, சோலார் சிஸ்டம்ஸு, அந்த மாதிரி நிறைய நம்ம இது வரைக்கும் என்னென்னலாம் யூனிவர்ஸ்னு சொல்லி பார்த்துருக்கோமோ, எவ்வளோ கேலக்சிஸ் பார்த்துருக்கோமோ அது எல்லாமே வெறும் 5% மட்டும் தான். மீதி இருக்கிற இந்த 25% டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்ல ஒரு விஷயமும், 70% டார்க் எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஓகே, அதோடு இல்லாமல் நம்முடைய பால்வெளி அண்டம், அதாவது நம்முடைய மில்கிவே கேலக்ஸி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கேலக்ஸி கூட அதை லோக்கல் குரூப்னு சொல்லுவாங்க. இந்த குரூப் பார்த்தீங்கன்னாக்கா இது நம்முடைய கேலக்ஸி மற்றும் 30 கேலக்சிஸ் அடங்கிய ஒரு லோக்கல் குரூப்பு தான் ஒரு பகுதியில் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து ஒரு பகுதியில் இருக்குது, லோக்கல் ஏரியா மாதிரி இது. ஸோ நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கேலக்ஸி அப்படின்னு பார்த்தாக்கா ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி. இது 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. இதோட இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இது வரைக்கும் கேலக்ஸியில், அதாவது யூனிவர்ஸில் என்னென்ன கேலக்ஸிலாம் கண்டுபிடிச்சிருக்கோமோ அதில் இருக்கிற 3ல் 2 பகுதி, 3னாக்கா அதில் 2 கேலக்சிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பைரல் ஷேப்பில் தான் இருக்குது. அதாவது நம்மளுடைய கேலக்ஸி எப்படி இருக்குதோ, பால்வெளி அண்டம் எப்படி இருக்கும் அதே ஷேப்பில் தான் நிறைய கேலக்சிஸ் இருக்குது. 3ல் 2% கேலக்சிஸ் அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. மீதி இருக்கிற அந்த 1% எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டூத் பிக்ஸ் மாதிரி, இந்த ஸ்ட்ரைட்டாக ஈக்குச்சி மாதிரி இருக்குமா, ஒரு சில ரிங்க் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் டிஃப்ரெண்ட்டான ஷேப். ஹுப்புல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1990 ஏவப்பட்ட ஒரு டெலஸ்கோப். இது விண்வெளியில் இருக்கிற டெலஸ்கோப். HUDFன்னு சொல்லக்கூடிய ஹுப்புல் அல்ட்ரா டீப் ஃபீல்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன பகுதியை மட்டும், விண்வெளியில் ஒரு சின்ன பகுதியை மட்டும் இது கான்ஸ்டண்ட்டாக 1 மில்லியன் செகண்ட்ஸ், அதாவது 11 நாள் அரை நாள், 11 நாள் ப்ளஸ் அரை நாள் ஸ்கேன் பண்ணியிருக்கு. ஸ்கேன் பண்ணி அதில் 10,000க்கும் மேற்பட்ட டாட்ஸ், அப்புறம் கலர்ஃபுல்லான பகுதியெல்லாம் கிடச்சிருக்கு. அதெல்லாம் என்னென்னு பார்க்குறீங்களா, அது எல்லாமே கேலக்சிஸ் தான். வேறு ஏதாவது நெபுலா அது மாதிரி டிஃப்ரெண்ட்டான இருக்குது. பிளாக் ஹோல்ஸ் பற்றி ஒரு சின்ன ஃபேக்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிளாக் ஹோல்ஸ்ன்றது யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, கிரேட் அமௌண்ட் ஆஃப் மேட்டர்ஸ் பேக்டு இன்டிய வெரி ஸ்மால் ஏரியான்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன பகுதியில் அதிகமான பொருளுக்கு, அதாவது அதிகமான மேட்டர்ஸ் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்கும் அந்த பகுதி. அதனால் என்ன ஆகும்னாக்கா, மிகப்பெரிய கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கும். அதாவது ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த அளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு லைட்டு கூட அதை கிராஸ் பண்ணி போக முடியாது. ஒரு லைட் அந்த பக்கம் போச்சுனாக்கா அது கண்டிப்பாக பிளாக் ஹோல் உள்ள தான் கண்டிப்பாக போகும். அது அந்த அளவுக்கு அதோட ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய மில்கிவே கேலக்ஸி பற்றி ஒரு சின்ன ஃபேக்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்மளுடைய மில்கிவே கேலக்ஸி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ரிங் ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும். நம்முடைய கேலக்ஸி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மில் இருக்கும் அது. ஸோ இந்த ஒட்டுமொத்த மில்கிவே கேலக்ஸியும் ஒரு பொருள், அதாவது ஒரு லைட் கிராஸ் பண்ணணுன்னாக்கா, ஒரு பொருள் வேணால் ஒரு லைட் கிராஸ் பண்ணணுன்னாக்கா அதுக்கு 1,00,000 வருஷம் எடுத்துக்கும். ஒரு லைட்டே 1,00,000 வருஷம் எடுத்துக்கணுன்னாக்கா, லைட் இயர்ஸுங்க, 1,00,000 லைட் இயர்ஸ் எடுத்துக்கும் அது ஃபுல்லாக கிராஸ் பண்ணி விடுறதுக்கு. அப்போ அது எவ்வளோ லாங்காக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போதைக்கு கிடைச்ச யூனிவர்ஸ் மற்றும் கேலக்ஸி பற்றின ஒரு சில பேசிக்கான ஃபேக்ட்ஸ். மேலும் இது போன்ற நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.